வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேகர் ரெட்டியுடன் கூட்டாளிகளாக இருந்த 12 தமிழக அமைச்சர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சேகர் ரெட்டியிடம் லஞ்சம் பெற்ற அமைச்சர்கள் அதிகாரிகள் பட்டியலை வருமான வரித்துறை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. இந்த புகாரில் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். சேகர் ரெட்டி கார்டனுக்கு கப்பம் கட்டி வந்தவர்களில் முக்கியமானவர் இவரிடம் இருந்து பணம் பெற்றதாக 12 அமைச்சர்கள் சிக்க உள்ளனர். சேகர் ரெட்டி வளைக்கப்பட்டதும் எடப்பாடி பழனிசாமி உட்பட சசிகலாவுக்கு நெருக்கமான அமைச்சர்கள் குறிவைக்கப்பட்டுள்ளனர். ஜெயலலிதாவின் அறிமுகத்தால் பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்கள் அனைத்தும் ரெட்டிக்கே வந்து சேர்ந்தது. 500 கோடி ரூபாய்க்கு மேல் எந்த ஒப்பந்தம் வந்தாலும் ரெட்டி தான் தலையிடுவார். மேலும் சசிகலாவுக்கு நிதி தொடர்பான அட்வைசரும் ரெட்டி தான் என்று கூறப்படுகிறது. எதிராளியை சண்டையிட்டு தோற்கடிப்பது சேகர் ரெட்டியின் பாணி அல்ல. அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து தோற்கடிப்பதுதான் அவருடைய ஸ்டைல். பன்னீர்செல்வம் எடப்பாடிக்கு அடுத்தபடியாக ரெட்டியுடன் அதிக நெருக்கத்தில் இருந்தவர் அமைச்சர் விஜயபாஸ்கர். இவர்களுடன் இப்போது 12 அமைச்சர்கள் சிக்க உள்ளனர். இவர்களில் பலர் நிலங்களில் முதலீடு செய்திருக்கிறார்கள். வேறு சிலர் எஸ்டேட்டுகளை வாங்கி குவித்துள்ளனர். சேகர் ரெட்டி ஒப்பந்தம் தொடர்பாக கொடுக்கல் வாங்கலை தனது வரவு செலவு பட்டியலில் குறித்து வைத்திருந்தார். அதில் அவர் 300 கோடி ரூபாய் வரை கமிஷன் அமைச்சர்கள் பெற்றுள்ளதாக சேகர் ரெட்டி தனது அக்கவுண்ட் நோட்டில் எழுதி வைத்துள்ளாராம். விஷயம் நீர்த்து போயிடுச்சு என நினைச்ச சசி கோஷ்டிக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.